श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। रामाय रामभद्राय रामचन्द्राय वेधसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः। हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे कृष्ण कृष्ण हरे हरे कृष्ण कृष्ण हरे हरे। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। हरि ओम तत्सत्। ஸ்ரீராம குணகானம் ராமருடைய அத்யுன்னதமான குணಗಳನ್ನು நம்ம விஸ்தரித்து ராமர் எங்கெங்கே ராமாயணத்தில் அந்த குணங்களை அவர் அனுசரித்து காட்டினார் அப்படின விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கிறோம். இப்போது 4வது குணம் கிருதக்ஞஹா అనేది பார்த்துட்ருக்கிறோம். கடந்த சத்சங்கத்தில் இந்த ராமருடைய கிருதக்ஞதா லட்சணம் அப்படின்னா தேங்க்ஃபுல் ஆட்டிடியூட். டு பி கிரேட்ஃபுல் இஸ் த வே டு பி பீஸ்ஃபுல். மறக்கல இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். எப்போ எவ்வளவுக்கு நம்ம தேங்க்ஃபுல் ஆட்டிடியூடு இருப்போமோ அந்தந்த அளவுக்கு நம்ம மனசில் சாந்தி நிறையும். இதில் 7வது காட்சி நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அது என்னன்னு ஞாபகப்படுத்துகிறேன். வானர்கள் எல்லாரும் மேலே ராமர் எப்படி இந்த கிருதக்ஞதா பாவத்தை காட்டினார் அப்படின்னு பார்த்தா, ஆரம்பத்தில் నుండి ராமருக்கு ஸ்நேகம் ஏற்பட்டப்பில் నుండి சுக்ரீவன் கூட வானர்கள் யுத்தத்தில் நிறைய பேர் உயிர் இழந்து போனப்போ இந்திரன் ராமருக்கு ஏதாவது வரம் வேணுமான்னு கேட்குறதுக்கு வந்தப்போ இந்த வானர்கள் எல்லாரும் உயிரோடு திரும்பி வாழணும், அடிபட்டு சிரமப்பட்டிருக்கிற வானர்கள் எல்லாருக்கும் உடம்பு குணமாகணும், இப்படியெல்லாம் வானர்களுடைய நல்லதுக்காக ராமர் வேண்டிக்கிட்டார். ஆனால் கடைசி சத்சங்கத்தில் கடைசியாக பார்த்த விஷயம் என்னன்னா, ராமர் அயோத்தியக்கு திரும்பி கிளம்பி போய் அங்கெல்லாம் பட்டாபிஷேகம் அதெல்லாம் நடந்து அந்த சமயத்தில் கூட ராமர் வானர்கள் எல்லாருமே அறிமுகப்படுத்திட்டு அயோத்தியா மக்களுக்கு அவங்கள எல்லாரையும் பாராட்டினார்.
தானே சுயமாக பாராட்டி, இந்த வானர்கள் எல்லாரும் எனக்கு எவ்வளோ உதவி பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதில் முக்கியமானவங்களோட பேர் சொல்லி ராமர் அவங்கள எனக்கு பாராட்டி நன்றி செலுத்துகிறார். அதே சமயத்தில் அயோத்திக்கு போகிற வழியில் பரத்வாஜ மகர்ஷி ஆசிரமத்தில் திரும்பி இறங்கி ராமர் அங்கே அவரை சேவித்து கிளம்பி போகும்போது அவர் திரும்பி, நான் ஏதாவது உதவி பண்ணட்டுமா உங்களுக்குன்னு கேட்டார். அப்போ கூட ராமர் இந்த வானர்கள் இப்போது போகிற வழியில் அயோத்திக்கு போகிற வரைக்கும் எங்கே இறங்கினாலும் அவங்களுக்கு நிறைய பழங்கள், புஷ்பங்கள், மூலிகைகள், அவங்களுக்கு என்னென்ன விரும்புகிறாங்களோ சாப்பிட்றது எல்லாமே கிடைக்கிற போல் நீங்கள் அனுகிரகம் பண்ணணும். இப்போது சீசன் பழங்கள், புஷ்பங்கள் புஷ்பிக்காத சீசனாக இருந்தால் கூட அப்போது பரத்வாஜனை அனுகிரகம் பண்ணாரா. எங்கே பார்த்தா கூட எக்கச்சக்கமாக பழங்கள் குத்தா அப்படி எல்லாம் இருக்குது எங்கே போகணும். அது மட்டும் இல்லை, அயோத்தியிலேருந்து திரும்பி கிளம்பி இவங்க கிஷ்கிந்தைக்கு போகிற வரைக்கும் கூட அவங்களுக்கு எந்த ஒரு குறை வரக்கூடாதுன்னு. அப்புறம் ராமரே திரும்பி வானர்கள் எல்லாருக்கும் கிளம்பி போகும்போது அயோத்தியிலேருந்து பட்டாபிஷேகம் ஆனதுக்கப்புறம் எல்லோருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச நிறைய பகுமானங்கள் கொடுத்துட்டு அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு தான் அனுப்பிட்டார். ஸோ இப்படி ராமருடைய கிருத்தஜ்ஞதா காட்டுற அந்த லக்ஷணத்தை நம்ம எல்லா விஷயத்துலையும் பார்த்துட்டே இருக்கலாம். இன்றைக்கி அடுத்ததாக 8வது காட்சி. இந்த சன்னிவேசத்தில் விபீஷணன் கூட ராமர் எப்படி இந்த கிருத்தஜ்ஞத்தை காட்டினார் அப்படின்னு பார்த்தா, ராமர் எப்போ விபீஷணனை ஏற்றுக்கிட்டாரோ அவருடைய பக்கம், அவரும் நான் உங்களுக்கு தாசனன்னு சொல்லிட்டு தான் வந்தார். சகுருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஜயாஜதே. ராமர் இந்த மாதிரி யாராவது என்ன சரணடைஞ்சு எனக்கு எட்ட நீ தான் எனக்கு வேணும், நான் உனக்கு சேர்ந்தவனன்னு ஒரு வாட்டி சொன்னான்னு சரி, அவங்களின் எல்லா பக்கத்துலேருந்து எல்லா பூதங்களையொக்க இதில் நான் காப்பாற்றுவேன், ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லி ராமர் அப்போவே வாக்தானம் பண்ணார். அப்புறம் எல்லாம் பேசி முடித்ததுக்கப்புறம் அப்போவே அங்கே ராமர் லக்ஷ்மணனுக்கு சொல்லி அந்த சமுத்திர ஜலத்தனை கொண்டு வா, விபீஷணனுக்கு அப்போவே அங்கே ராஜாவா அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டார். இதி ப்ருவாணாம் ராமஸ்து பரிஷ்வஜ்ஜ விபீஷணம் அப்ரவீ லக்ஷ்மணம் பிரீத சமுத்ரா ஜலமானயா. லக்ஷ்மணா போய் சமுத்திர ஜலம் கொண்டு வா, விபீஷனுக்கு இப்போவே நம்ம ராஜனாவே பண்ணிடுவோம் லங்கைக்கு. இன்னும் யுத்தம் தொடங்கலை பாருங்கோ, எவ்வளோ நம்பிக்கை ராமருக்கு. அப்போவே வாக்தானம் கொடுத்த மாதிரி தான். விபீஷணன் இன்னும் வந்தது இப்போதான், இன்னும் எந்த சகாயம் பண்ணல. என்ன பண்ண போகிறாரோ, எவ்வளோ நாள் இருப்பாரா, நடுவில் போயிடுவாரா, இவர் நிஜமாக அது எதுவுமே ராமர் யோசிக்கல. வந்தாச்சு, ஏற்றுக்கிட்டார். அப்போவே இவருடைய சகாயத்தினை காட்ட தொடங்கிட்டார். அது மட்டும் இல்லை, இப்போ இங்கே நம்ம கவனிச்சுட்டே வந்தால் ஒரு 8-10 விஷயங்களை நம்ம பார்க்கலாம். என்னன்னா, விபீஷணன் ராமருக்கு எந்த ஒரு உதவி செய்கிறதுக்கு முன்னாடியே ராமர் அபயம் கொடுத்துட்டார். அப்புறம் விபீஷணன் அவர் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு வார்த்தை தான் கொடுத்தாரு. அப்புறம் ராமர் அவருடைய வாக்குக்கே ரொம்ப நன்றி, தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டார். யாருக்கு? விபீஷணன் கேட்டார்.
அப்புறம் கொடுத்த வாக்தானத்துபடி ப்ராமிஸு ராவணனை சம்ஹாரம் பண்ணிட்டார். உடனே அங்கே விபீஷணன் லங்கா பட்டணத்துக்கு ராஜாவாகவும் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ராமர் விபீஷணனை கூடவே அயோத்திக்கு கூட்டிகிட்டு வந்தார் புஷ்பகுமானத்தில். அப்போ அங்கே எல்லோரும் அயோத்தியா மக்கள் எல்லாம் விபீஷணன் பண்ண இந்த சகாயத்துக்கு உதவிக்கு எவ்வளோ பாராட்டணும்னு சொல்லி அயோத்தியா பிரஜைகள் எல்லாருக்கும் விபீஷணன் பண்ண அந்த உதவி பற்றி ஞாபகப்படுத்திட்டே சொல்லிகிட்டே இருக்கிறார், பிரசம்சிக்கிறார். ஸோ அதனால் நன்றி சொல்கிறது அப்புறம் பாராட்டுறது, இந்த ப்ரைஸிங் அண்ட் சேயிங் தேங்க்ஸ், இது ரெண்டுமே ஒரு நாளையில் நம்ம எப்பப்பெல்லாம் அப்படி பண்ணுறதுக்கு சான்ஸ் வரும்னு சொல்லி எதிர்பார்த்து பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணார் ராமர்? விபீஷணனும் எங்கள் அயோத்தியா அண்ணன் தம்பிகளுக்குள்ள இவரும் ஒருத்தர் அப்படின்னும் பகாட்டமாக பிரகடனம் பண்ணிட்டார் எல்லாருக்கும் முன்னாடி. இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பண்ணார்? ராமர் பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் நிறைய பட்டாபிஷேகம் அதிதிகள் எல்லாரும் வந்தாங்க. அவங்கள எல்லாரும் வந்துட்டு பட்டாபிஷேகம் முடித்த உடனே எல்லோரும் அவங்கவங்க ஊர்களில் கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் விபீஷணன் மட்டும் ராமர் வந்து இன்னும் கொஞ்ச நாள் இங்கே தங்கி அதுக்கப்புறம் நீங்கள் லங்கைக்கு போங்கோ அப்படின்னு சொன்னார். ஆனால் அங்கே விபீஷணன் வந்து ராமர்னு யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் லங்கைக்கு வந்து விஸ்ராந்தி எடுத்துக்கோங்க, இத்தனை வருஷமாக காட்டில் சுற்றி வந்து யுத்தம் எல்லாம் பண்ணி அனி சிரமப்பட்டீங்கன்னு கேட்டால் ராமர் வந்து ஐயையோ பரதன் அங்கே வந்து சரியாக சாப்பிடாமே அவனை கீழே படுத்துக்கிட்டு விரதம் பண்ணிவிட்டு தபஸ் பண்ணிகிட்ருக்கிறான். நான் கொஞ்சம் லேட்டுக்காக இல்லை, நான் இங்கே எப்படி சுகம் அனுபவிப்பேன், தம்பி பரதன் விட்டுட்டின்றார். ஸோ அதனால் விபீஷணன் மட்டும் நீ கொஞ்ச நாள் தங்கிடுங்க. அதிக போல் அப்போ விபீஷணன் ரொம்ப சந்தோஷம். ஸோ ராமர் வந்து இந்த விதமாக அது மட்டும் இல்லை, கடைசியில் கொஞ்ச நாள் தங்கிட்டார். கிளம்பி போகும்போது ஆச்சரியம் பாருங்கள், அவங்களுடைய இக்ஷ்வாகு குலவம்ச தனமான அவங்களுடைய குலதெய்வமான ரங்கநாத சுவாமியுடைய உருவம் விக்கிரகத்தனை விபீஷணன் கொடுத்துட்டு இது கொண்டு போன்றார். அந்த விபீஷணன் அந்த ரங்கநாத சுவாமியுடைய விக்கிரகத்தினை எடுத்துக்கிட்டு வந்து அதுதான் இங்கே நம்ம ஸ்ரீரங்கத்தில் பெரிய பெருமாளில் இப்போ பள்ளி கொண்டிருக்கார் பார்த்தீங்களா, அங்கே பிரதிஷ்டை பண்ணார் விபீஷணன். அது மட்டும் இல்லை, அந்த தேவாலயத்துக்கு ஸ்ரீரங்கம் பற்றி நிறைய சொல்லலாம். சில விஷயங்கள் கவனித்து பார்த்தா அது வந்து சவுத் ஃபேஸ் பண்ணி இருப்பார் சுவாமி. சாஸ்திரப்படி தேவதைகள் எல்லாரும் கூட தட்சிணம் பக்கம் எக்ஸப்ட் தட்சிணாமூர்த்தி சுவாமி தவிர வேறு எந்த சுவாமின்னு கூட சவுத்து பார்க்குற மாதிரி வைக்க மாட்டான். ஆனால் இங்கே நம்ம ரங்கநாத சுவாமி கூட தட்சிணாபிமுகங்கானே பிரதிஷ்டை பண்ணாங்க. எதனாலன்னு சொன்னால் எப்பவுமே இந்த ரங்கநாத சுவாமி ராமர் எனக்கு கொடுத்த அவங்களோட குலதெய்வமான இவர் லங்கனை பார்த்துட்டே இருந்து லங்கனை காப்பாற்றிட்டே இருக்கணும், ரட்சிச்சிட்டே இருக்கணும்னு சொல்லி நினச்சி வச்சாராமா. அது மட்டும் இல்லை, சந்திரமாச பஞ்சாங்கத்தின்னு இவங்க அனுசரிப்பாங்க. இப்போ கூட அங்கே அந்த விதமாக ஸ்ரீ ரங்கநாத சுவாமி எதிரில் ஒருவேளை சூரிய பஞ்சாங்கம் அதுன்னா சந்திரமாச பஞ்சாங்கத்தின் சிரவணம் எவ்ரிடே ரங்கநாத சுவாமிக்கு முன்னாடி நடக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த கோவிலே பெரிய கோவில், பெரிய பெருமாள், எல்லாம் பெருசாக இருக்கும். அதோடைய இடமும் எல்லாம் 4 கோபுரங்கள். சரி, இப்படி
ராமர் விபீஷணன் மேலே அத்தியந்த கிருத்தஜ்ஞதா காட்டி, அன்பு காட்டி, அன்பு காட்டுறதுன்னா நம்ம பண்ணி காட்டணும். வாயால் சொல்கிறது ஒன்றும், கையால் செய்கிறது ஒன்றும். பார்த்தீங்களா எவ்வளோ பண்ணார். யார் அவங்க இஷ்ட தெய்வமான குலதெய்வமான இக்ஷ்வாக்கு வம்சத்துடைய பிரபுவான் ரங்கநாத பெருமாளுன்னு அவருக்கு கொடுத்துறார். பார்த்தீங்க, நமக்கு ஏதாவது ரொம்ப பிடிச்சதுன்னா நம்ம கொடுக்க மாட்டோம், வேறு ஏதாவது எல்லாம் பார்த்து பார்த்து கொடுப்போம். சரி, அடுத்த காட்சி என்னன்னா, இப்போ இங்கே ஒரு கேள்வி கேட்டுக்கிறோம். நமக்கு உதவி செய்கிறாங்க, இல்லை நம்மளை நேசிக்கிறாங்க, அப்படிப்பட்ட அவங்களுக்கு மட்டும்தானா நம்ம நன்றியோடு இருக்கணும், தேங்க்ஸ் சொல்லணும்? மிச்சம் எல்லாரையும் துவேஷிக்கணுமா? அவங்களுக்கு தேங்க்ஸே சொல்லக்கூடாதா? எப்படி அவங்களுக்கு கூட எப்படி பிஹேவ் பண்ணுறது? இது ரொம்ப கிரிட்டிக்கல் கொஸ்டின் தான். யாரோ எனக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு தானே சொல்ல முடியும். நான் என்னை விரும்புகிறவங்களும் என்னை நேசிக்கிறவங்களுக்கு தானே நான் தேங்க்ஸ் சொல்லலாம், கிருத்தஜ்ஞதை காட்டலாம் அப்படின்னு சொல்லி இது எப்படி சாத்தியம்? அப்படின்னா ராமர் விஷயத்தில் பார்த்தா இது சாத்தியம் தானே நமக்கு தெரியும். இது நம்ம கற்றுக்கிட்ட வாழ்க்கையில் நம்ம ரொம்ப ரொம்ப மனசு சுத்தமாகி தார்மிகளாகிடுறோம். எப்படின்னா, இங்கே கைகேயி விஷயத்தில், கைகேயி ராமர் வனவாசத்துக்கு போகிறதுக்கு அங்கே இத்தனை வருஷம் இருந்து நிறைய கஷ்டங்கள் வந்துச்சு. ராமர் அதெல்லாம் கஷ்டமாக எடுத்துக்கலை. திடீர்னு ராஜமாளிகையில் இருக்கிற ராஜகுமாரர் வந்து, அது வேறு மனைவி சீதாதேவி கூட லக்ஷ்மணன் போய் அங்கே இருக்கிறதுன்னு சாதாரண விஷயம் இல்லையே. அப்போது கஷ்டப்பட்டார், கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டார். எதனால்? இதெல்லாம் ஒரு விதமாக பார்த்தா சாதாரணமாக நம்ம திருஷ்டியில் பார்க்கும்போது கைகேயி தான் காரணம் அப்படின்னு உறுதியாக சொல்லிடுவோம். ஆனால் ராமர் திருஷ்டிலோ கைகேயி காரணம்னு அவர் எடுத்துக்கவே இல்லை. கைகேயின்னு வந்து அவருடைய சொந்த கௌசல்யா அம்மாவுக்கு மேலே இன்னும் ரொம்ப அன்போடு காட்டி சேவை பண்ணிட்டு இருந்தார் அங்கே இருக்கிற வரைக்கும். அப்போது ராமர் வந்து கைகேயின்னு எந்த அளவுக்கு தாய்க்கு மேலே ஆதரத்தோட, கௌரவத்தோட, பிரேமத்தோட பார்த்தாரఅనేది 2-3 விஷயங்கள் பார்க்குறோம். எப்படின்னா, வனவாசம் முதல் அப்போ தான் போனாங்க. பரதன் வந்து திரும்பி அவர் வந்தார், வெளியே ஊர் மாமா வீட்டுக்கு போயிட்டு. அப்புறம் தெரிஞ்சது தகவல், அண்ணா அண்ணி லக்ஷ்மண காட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு. அப்போது அந்த திரும்பி வந்த லக்ஷ்மணன் பரதன் அப்புறம் எல்லாருக்கிட்ட சொல்லி, நம்ம போய் எங்கள் அண்ணா ராமச்சந்திரன் அவரை கூட்டிகிட்டு வரணும், நான் ராஜ்யபரணம் எல்லாம் பண்ண முடியாது, அண்ணா எங்கே இருந்தாலும் சரி தேடி கூட்டிகிட்டு வருவான்னு அயோத்தியாவாசி மக்கள், ரிஷிகள், நிறைய பேர், மந்திரிமார்கள் எல்லோரும், தாய்மார்களோடு சேர்ந்து எல்லோரும் போயிட்டாங்க. ராமனை தேடி போய் சித்திரக்கூட்டத்துக்கு வந்தாங்க. அங்கே சித்திரக்கூட்டத்துக்கு வரும்போது இவ்வளோ சைன்யத்தோடு வந்துட்டுருக்கு. ஆகாயத்தில் நிறைய தூசி அதெல்லாம் காணப்படுறது, பறவைகள் எல்லாம் வந்து கத்துறது, சில மிருகங்கள். என்ன ஆயிடுச்சு லக்ஷ்மணா, கொஞ்சம் அந்த வைரமாக இருக்கிற மரம் ஏறி பாரேன்னார். லக்ஷ்மணன் பார்த்து அங்கே நின்று அந்த அயோத்தியாவுடைய கொடி தெரிஞ்சது. அங்கே உடனே லக்ஷ்மணன் வந்து நெகட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நெகட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணார், கீழே அங்கேருந்தே லக்ஷ்மண் அண்ணா பரதன் சைன்யத்தின் எடுத்துக்கிட்டு நம்மளை இங்கே நம்ம கூட சண்டை போடுறதுக்காக, நம்மளை கொலை பண்ணுறதுக்காக வரார், நீ ஜாக்கிரதை, உடனே அம்பு வில் எடுத்துக்கோ, அண்ணின்னு எங்காவது பாதுகாப்பான இடத்துல இப்படியெல்லாம் மேலே மரத்து மேலேருந்து கத்திட்டு இருந்த ராமர் வந்து லக்ஷ்மணன் பேசுகிற பேச்சுக்கு ரொம்ப கவலைப்பட்டார். ஏன் இப்படி பேசுகிறான் இவன், முதல்ல நீ கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டார். கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம்
ராமர் லக்ஷ்மணனை, நீ பரதனை பற்றி இப்படியெல்லாம் பேசாத. உங்கள் வாயிலிருந்து பரதனை பற்றி ஏதாவது பேசணுமன்னா அவனுடைய இன்னோசென்ஸ், பரதன் பாப்போம், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவனுக்கு என் மேல் எவ்வளோ அன்பு தெரியுமா? அதனால் அப்படிப்பட்ட தார்மீகனான ரொம்ப இன்னோசென்ட்டான என்னோட தம்பியான அந்த பரதனை இப்படி நீ சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லை, ஓகே, நீ அப்படி இருந்தால், நீ அப்படி நினைக்கிறியே, ஏன் நெகட்டிவாக திங்க் பண்ணுற? ஒருவேளை உனக்கு ராஜ்யம் மேல் ஆசை இருந்துச்சுன்னா நீ போ, நான் பரதன் இங்கே வச்சுக்கிறேன். அந்த அளவு கூட சொல்லிட்டா லக்ஷ்மணனுக்கு ஒரே வெக்கமாகி போடுது. ஐயோ, தப்ப இப்படி பேசிட்டானே. பரதன் மேல் அண்ணாக்கு ராமருக்கு எவ்வளோ பிரேமம் இருக்குன்னு அப்போது ராமர் லக்ஷ்மணனுக்கு புரிய வச்சு பரதனுக்கு வெத்திரேகமாக ஒரு பேச்சு கூட பேசக்கூடாது அன்னு சொல்லிட்டு இனிமேல் சொல்ல மாட்டேன்னு வாக்கு கொடுக்க சொன்னார். அதனால் எதுக்கு பரதன்னா ராமருக்கு இவ்வளவு இஷ்டம் அப்படின்னு ஒரு சிந்தனை பண்ண எதுக்கு தெரியுமா? பரதனும் கைகேயி அம்மாவுடைய பிள்ளை. கைகேயி அம்மான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் தாய் போல் தானே. அதனால் கைகேயி மேல் அமிதமான பிரேமம் இருக்கிறதுனால கைகேயியுடைய பிள்ளையான பரதன் மேலே கூட அவருக்கு அன்பு இருக்கு. இந்த மாதிரி பாசிட்டிவாக இப்படி திங்க் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, அதே சமயத்தில் பரதனை அங்கே சித்திரக்கூட்டத்துக்கு வந்தப்போ வந்துட்டார். அதுக்கப்புறம் எல்லோரும் வந்தாங்க ராமனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக. அப்போது இவ்வளோ விஷயம் நடந்து ஒன்று காட்டுக்கு போக வேண்டிய அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடத்துக்கிறதுக்கு காரணம் உபத்திரவம். எங்களுடைய அம்மா கைகேயி தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டி சொல்கிறார். அப்போ கூட ராமர் என்ன பண்ணார்? பரதனை பரதா தவறு, தாயினை பற்றி இப்படி தூஷிச்சு இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருக்காகவும் அம்மா கைகேயின்னு நீ ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லை, அங்கெல்லாம் பேச்செல்லாம் ஆனதுக்கப்புறம் ராமர் நான் வரமாட்டேன்னு சொன்னார். அப்புறம் பாதுகைகள் கொடு, அது வச்சுக்கிட்டு நான் கொண்டு போய் சிங்காசனத்தில் வச்சுட்டு ராஜ்யபரணம் பண்ணுறேன்னு பரதன் பாதுகைகளை எடுத்து தலைமையில் வச்சுட்டு கிளம்பி போகிறார். போகிறதுக்கு முன்னாடி ராமர் பரதனுக்கிட்ட ஒரு வாக்தானம் வாங்கிக்கிறார். நீ ப்ராமிஸ் பண்ணு போகிறதுக்கு முன்னாடி. எப்படின்னா, கைகேயி அம்மானி ரொம்ப கௌரவத்தோடு பார்க்குறே, ஆதரத்தோட பிரேமத்தோட ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் அம்மனை பார்த்துக்கிறேன்னு பரதா, நீ அப்படி எனக்கு வாக்கு கொடு. அது மட்டும் இல்லை, காமாத்வா தத் லோபாத்வா மாத்ரா துப்யம் இதம் கிருதம் நத மனசி கர்த்தவ்யம் வர்த்தித்தவ்யஞ்ச மாத்ருவத. என்ன சொல்கிறாருன்னா, ஏ பரதா, கைகேயி அம்மா அத்தியந்த அது பார்த்துக்கணும்னு சொன்னாரா. அதுக்கப்புறம் கைகேயி அம்மா என்ன எதுக்கு காட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்கான்னு தெரியுமா? உன்னை மேலே இருக்கிற அன்புனால தான். அதனால தான் அந்த அம்மா அப்படி என்னை காட்டுக்கு போகணும் அனி அப்பா கிட்ட கேட்டிருக்கான். அதை நீ கவனிச்சுக்கணும். உன்னை மேலே அன்பு இருக்கிறதுனால உனக்கு ராஜ்யம் வேணுமென்னு தானே. அதனால் நீங்கள் ஒருக்காகவும் அம்மானே எந்த தப்பு வார்த்தை பேச அவனை கஷ்டப்படுத்தக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக
அம்மனை ரட்சிச்சிட்டு இருக்கணும். மாதரம் ரக்ஷ கைகேயி மாரோஷம் குருதாம் பிரதீம். அம்மத்து மேலே கோபம் ஆக்ரகத்தினை காட்டாத. மயாச்ச சீதாயா செய்வ சப்தோசி ரகுநந்தனா. அது மட்டும் இல்லை, என்ன சொல்கிறாருன்னா, நீ சீதைக்கு எனக்கும் நீ வாக்தானம் பண்ணும், ப்ராமிஸ் பண்ணணும். நான் அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன் அம்மா, நீ நல்லா ஜாக்கிரதை பார்த்துக்கிறேன். என்னை காட்டுக்கு அனுப்பிச்சே, ஏன் அனுப்பிச்சிட்டேன்னு இந்த வார்த்தை பேச்சே வரக்கூடாது. அப்படி நீ செய்யலைன்னா என்ன சொல்கிறாருன்னா, இத்யுக்த்வா ஸ்ருத பரிதாக்ஷோ பிராதரம் விசசஜ்ஜஹம். நீ இப்போ எனக்கு வாக்கு கொடுக்கணும். ஒருவேளை நீ ஏதாவது காரணத்தினால நீ அம்மா நீ திரும்பி ஏதாவது நிராகரணம் பண்ணி அவங்க நான் பார்த்துக்க மாட்டேன், பேச மாட்டேன் அவங்க கூட, அப்படி எல்லாம் ஏதாவது சொன்னால் நான் அயோத்தியக்கே வரமாட்டேன். அயோத்தியக்கே வரமாட்டேன். அப்போது பரதனும் அண்ணன் ராமர் சொன்னது போல் அனுசரித்து கைகேயி எந்த ஒரு வார்த்தை சொல்லியே இப்படி பண்ண அப்படின்னு. அதுக்கப்புறம் வனவாச சமயத்தில் திரும்பி சித்திரகூட பர்வத்தம் அங்கெல்லாம் இருக்கும்போதும் லக்ஷ்மணன் கூட கைகேயின்னு கொஞ்சம் தூஷித்து பேச ஆரம்பிச்சிட்டான். அப்போ கூட ராமர் என்ன ஏதோ ஒரு கஷ்டம் வரும்போதோ பிரச்சனை வரும்போதோ என்னுடைய அண்ணா அன்னைக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் உருவாக்கிட்டாங்கன்னு கைகேயி அப்பப்போ ஞாபகம் வந்த மனசில் கொஞ்சம் கட்டுவாக பேசுவாள் லக்ஷ்மணன். அப்போ கூட ராமர் உடனே தடுத்துட்டு அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி என்ன சொல்கிறாரு, நதே அம்பா மத்தியமா தாத்தா கரிஹிதவ்யா கதஞ்சனா தாமே வேக்ஷ்வாகுநாதஸ்ய பரதஸ்ய கதாம் குரு. லக்ஷ்மணா, கைகேயி அம்மானு நீ ஒரு வார்த்தை இப்படி தூஷித்து பேசக்கூடாது, என்னைக்கும் சொல்லக்கூடாது. நீ ஏதாவது சொல்லணும்னா பரதனை பற்றி பேசு, பரதனுடைய பெருமை அவனை பாராட்டி பேசு, அது கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் கைகேயி அம்மாவுக்கு விருத்தமாக இப்படி தூஷணம் பண்ணி ஒரு பேசி கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்ல லக்ஷ்மணர் கூட வார்னிங் கொடுக்குறார். அப்புறம் இத்தனை கஷ்டங்கள் ராமர் அனுபவிக்கிறது, கஷ்டங்கள்னா ஒரு வருஷமாக 2 வருஷமாக கைகேயி தான் இத்தனத்துக்கு காரணம். ஆனால் ராமர் ஒரு காகமும் ஒரு நாளில் கூட ஒரு சந்தர்ப்பத்தில் கூட கைகேயி மேலே விருத்தமாக கோபத்தோட தூஷித்து ஒரு பேச்சு கூட சொல்லலை. இது எப்படி இங்கே சாத்தியம்? எப்படி சாத்தியம்? கண்ணுக்கு நேராக தெரிகிறது இந்த அம்மா தான் வரம் கேட்டாங்க. தசரதன் பேச முடியாமல் அவர் மூச்சு உளுந்திருந்தால் கூட இந்த அம்மா சொல்லி நீ உடனே கிளம்பி போகணும் உடனே. ஆனால் கூட ராமர் இதெல்லாமே அவருக்கு பிளெஸ்ஸிங்காக எடுத்துக்கிறார். அதுதான் விஷயம் வரும். அதனால் அதேபோல் பரதன் மேலே அன்புனால தானே, பரதனுக்கு ராஜ்யம் கொடுக்கணும் தானே அந்த அம்மா அப்படி பண்ணிட்டானே. கைகேயி ஒரு வார்த்தை சொல்லலை, பரதனை பற்றி ஒரு வார்த்தைன்னா அவனை பாராட்டி 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 என்னோட பரதன், என்னுடைய தம்பி பரதன், என்னுடைய தம்பி பரதனே சொல்லிகிட்டே இருப்பார், படுத்துக்குவார். சரி, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, யுத்தம் முடிஞ்சு போனது. அதான் இப்போ சொன்னான் உங்களுக்கு. நான் யுத்தம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் விபீஷணன் தான் ராமர்னு லங்கையில் இருந்து ஆதித்யம் ஸ்வீகரித்து கொஞ்சம் விஸ்ராந்தி எடுத்துக்கிட்டு கிளம்பி போங்கோ அப்படின்னு சொன்னார். ஆனால் ராமர் அந்த அவர் விபீஷணன் கொடுக்குற ஆதித்யத்தனை திரஸ்காரம் பண்ணார். அந்த சமயத்தில் சொல்கிற அந்த ஸ்லோகம் சொல்கிறேன்,
तं विना कैकेयी पुत्रं भरतं धर्मचारिणं न मे स्नानं बहुमतं वस्त्राण्याभरणानि च. பரதன் இல்லாமே நான் இங்கே இந்த அபியங்க ஸ்நானங்கள் அப்படிப்பட்ட குளிக்கவே மாட்டேன். நான் எங்கே உங்கள் ராஜமாளிகங்களை வந்து நல்ல துணிகள் வஸ்திரங்கள் ஆபரணங்கள் நான் போட்டுக்க மாட்டேன். அதனால் இங்கே பார்த்தா வேண்டாம் எனக்கு அதெல்லாம். லோகத்தில் எல்லாரும் அவங்க உடம்புக்கு தானே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு என்னோட தம்பி பரதன் வந்து என்னோட பகிப்பிராணம் என்றார். அதனால் அக்காரணமாக என்னால் இங்கே பாருங்க எப்படி சொல்கிறார், அக்காரணமாக என்னால் பரதனை வந்து என்ன போல வனவாச தீட்சை போல அவன் நந்தி கிராமத்தில் இருந்து பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு கீழே படுத்துக்கிட்டு எந்த ஒரு ராஜ்ய காரியங்கள் நடக்கிறது. சிங்காசனத்து மேலே வச்ச அந்த பாதுகைகள் மந்திரிமார்கள் பண்ணுறாங்க தவிர எப்போ பார்த்த பரதனுக்கு ராமருடைய தியானத்தில் தான் இருக்கான். இப்படி தீட்சை எடுத்துகிட்டு பண்ணுறானே, வனவாச தீட்சை போல தான் அது கூட. அதனால் அப்படிப்பட்ட அந்த பரதன் அவன்லே இல்லாமல் நான் எப்படி இதெல்லாம் ஆனந்திப்பேன் பாருங்கோ. எப்படிப்பட்ட உன்னதமான ஒரு குணம் ராமர்கிட்ட இருக்கு. அப்போது இப்போ கூட என்ன சொன்னான் இந்த ஸ்லோகத்தில், பரதனன்னு சொல்லாமே கைகேயி புத்திரம் பரதம் அந்த வார்த்தை உபயோகப்படுத்துறதோ பார்க்கணும். தம்பினா கைகேயி புத்திரம் பரதம் தர்மச்சாரிணம், தர்ம அனுசரணம் செய்கிற அந்த கைகேயி புத்திரனான பரதன் என்றார். அப்படின்னா சொன்னானே ராமர் பரதனை அவ்வளோ நேசிக்கிறதுக்கு காரணம் கைகேயி புத்திரனை கூப்பிடுறாருன்னு அர்த்தம் என்ன? கைகேயி மேல் அவ்வளோ அன்பு இருக்குது ராமருக்கு. இன்னொன்றும் இந்த கைகேயி அம்மா என்னை வனவாசத்துக்கு அனுப்பிச்சிட்டு எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிட்டாங்க. அதனால் அந்த கைகேயி அம்மாவுக்கு நான் எவ்வளவோ தேங்க்ஸ் சொல்லணும் எதுக்குன்னா ஒரு லிஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கோ. இதெல்லாம் தெரியணும், நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் ஞாபகப்படுத்திக்கணும். எதுக்கு கைகேயி அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? இந்த காரணங்களால். கைகேயி அம்மா என்னை வந்து காட்டுக்கு போன்னு சொன்னதுனால தான், அவங்களால தான் எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் ராவணனை சம்ஹாரம் பண்ணி இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு 3 லோகங்களை விஜயத்தையா விக்டோரிய ஜெயமடைஞ்சவன் எனக்கு பேர் வந்துச்சே. இல்லைன்னா எனக்கு என்ன, ஒரு கேவலம் கோசல தேச ராஜா அப்படின்னு தானே நான் இருந்து போயிருப்பேன். அதுக்கப்புறம் அவருடைய சத்குணங்கள் எல்லாமே கூட இந்த வனவாச சமயத்தில் வந்து நிறைய வெளிப்படுத்தப்பட்டதை. அப்போ அது லோகத்துக்கு நிறைய தெரிஞ்சதுனால அப்போ கைகேயியுடைய அந்த பிடிப்பு என்னது பிடிவாதனால தானே எனக்கு வனவாசத்துக்கு வர வேண்டியதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்படிப்பட்ட கைகேயி அம்மா அவ்வளோ பிடிவாதமாக இருந்து என்னை அனுப்பலைன்னா எனக்கு இப்படிப்பட்ட என்னுடைய குணங்கள் எல்லாம் நான் காட்டுறதுக்கோ என்னை பாராட்டுறதுக்கோ இவங்க எல்லோரும் முனிவர்கள் அப்படின்னு சொல்லி அதனால் இந்த அளவுக்கு பிடிவாதமாக கைகேயி அம்மா தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. இதெல்லாம் ஸ்லோகங்கள் இருக்கு, நான் அதில் வந்து சாராம்சம் எடுத்து சொல்லிகிட்ருக்கேன். அப்புறம் நான் வந்து அத்தியந்த சந்நிகிதனான எனக்கு பிராணசேதனான அந்த குஹன் நான் எனக்கு கடிச்சார். நான் அவனை சந்தித்தேன். அது இங்கே வந்ததுனால தானே எனக்கு குஹன் கடித்தான். அதுக்கப்புறம் மகா ஞானவேத்தர்கள் சமஸ்த லோக இதழைன எத்தனோ பேர் முனி ருஷி புங்கவர்கள் எல்லாருமே நான் சந்திச்சிங்க. அவங்களுக்கு சேவை பண்ணுற, அவங்கள பாதங்களை நமஸ்கரிக்கிற, அவங்கள தரிசன பாக்கியம் எனக்கு கிடைச்சதை.
அப்புறம் அவங்களை ரட்சிக்கிறதுக்கு எனக்கு க்ஷத்ரியன ஒரு வாய்ப்பு கிடைச்சதே, அதனால் அவங்க எல்லாரோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சதே. இதெல்லாம் நான் காட்டுக்கு வரலன்னு இதெல்லாம் ஏற்படுமா? அதுக்கப்புறம் ராட்சர்களுடைய அக்கிரமமான அவங்களோட துஷ்ட காரியங்கள் எல்லாத்தையும் நான் நிர்மூலனம் பண்ணி அரண்யத்தில் திரும்பி முனிவர்கள் பிரசாந்தமாக வாழ்கிறதுக்கான சூழ்நிலை நானும் திரும்பி ஏற்படுத்திட்டேன். அதுக்கப்புறம் ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது இங்கே வந்ததுனால. எங்கள் அப்பாவுடைய ஸ்நேகிதனான ஜட்டாயு, அப்புறம் சுக்ரீவன் போல் ஒரு நல்ல ஸ்நேகிதன் எனக்கு ரட்சணை கொடுக்குற அப்படிப்பட்ட ரட்சகனை நானும் அடைஞ்சேன் இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் விபீஷணன் போலான ஒரு சகோதரன், அப்புறம் சகச்சரன், என்னோடய ஸ்நேகிதனாகவும் சகோதரனானும் அவன் எனக்கு கிடைச்சானே. இது முன்னாடி யாரும் ஊகிக்க முடியாத, நினைக்க முடியாத, யாருக்கு சாத்தியப்படாத விதமாக நான் லங்கைக்கு போய் சேரத்துக்காக அந்த சேது பந்தனம் ஏற்பாடு பண்ணிட்டானே. அற்புதமான கல் வச்சு அசாதாரணமான சேது நிர்மாணம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அது மட்டுமா ஷபரி, ஹனுமான் இப்படிப்பட்ட சிறந்த பக்தர்கள் எனக்கு கிடைச்சாங்களே. அதுக்கப்புறம் கபந்தனுக்கு சாப விமுக்தி ஏற்பட்டது. அதுக்கப்புறம் இந்த ராட்சச எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணதுக்கப்புறம் சமுத்திரனுக்கு ராட்சசனை கொலை பண்ணி, அதுக்கப்புறம் வாலினி அவர்னி கொலை பண்ணி, சுக்ரீவனு அப்புறம் வானர்கள் எல்லாருக்கு நல்லது ஏற்பட்டு நல்ல விதமாக அவங்கள சுகமாக வாழ வைக்க முடிஞ்சது. அதே அப்புறம் ராவணனை கொலை பண்ணி விபீஷணனுக்கு எல்லா ராட்சசர்களுக்கு எல்லா தேவதைகளுக்கு கூட எவ்வளோ உபகாரம் என்னால் செய்ய முடிஞ்சது. அப்புறம் கடைசியாக பார்த்தா 3 லோகங்களுக்கு அதிபதியாக இருந்துட்டு செயல்பட்டு இருக்கிற ராவணனை சம்ஹாரம் பண்ணதுனால ராமர் இப்போ 3 லோகங்கள் அதிபதி ஆனது போல் இருக்கிறது அயோத்தியா நகர ராஜாவாக இருந்தான். இப்படி என்னுடைய தைரிய ஔதாரிய சாகசங்கள் எல்லாமே கூட அதனால் இப்போ வரைக்கும் இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்துட்டு ராமருடைய குணகானம்னு சொல்லி பேசிகிட்ருக்குறோம்னா இது இவ்வளோ நிரந்தர ஆசந்திர தாரார்க்கங்கள் நட்சத்திரங்கள் சூரிய சந்திரன் இருக்கிற வரைக்கும் இந்த ராம கதை ராம குணகானம் இது எல்லார் ஹிருதயத்தில் எப்படி இருந்தது, இதெல்லாம் காரணம். அதனால் கைகேயி அவ்வளவு பாராட்டுவார், நன்றி சொல்லுவார் ராமர். அதுக்கப்புறம் ராமர் என்ன நினைக்கிறார் இப்போது இது பற்றி பார்த்தா, இதெல்லாம் கைகேயன் இப்படி அனுப்பிச்சதெல்லாம் மாறு வேஷத்திலோ மறுரூபத்தில் இருக்கிற பிளெஸ்ஸிங்ஸ் தான் இது எனக்கு அப்படின்னு சொல்லி நினச்சி தான் இப்படி பண்ணார். அதனால் வாழ்க்கையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இப்போ இவ்வளோ பேசிட்டோம், நமக்கு சகாயம் பண்ணவங்களுக்கு எப்படியாவது நம்ம கிருத்தஜ்ஞத்தை தெரிவிப்போம். ஆனால் நம்ம கொஞ்சம் எகனிஷ்டாக இருந்து ஏதாவது நடத்திட்டா அவங்களுக்கு கூட கிருத்தஜ்ஞத்தை சொல்லணும். ஏன்னா அந்த எகனிஷ்டாக இருக்கிற நமக்கு ஏதாவது அப்படி செஞ்சவங்களன்னா கூட நம்முடைய நல்லதுக்காக நமக்குள்ள தைரிய சாகசங்களை வளர்கிறதுக்காக அந்த ஃபெயில்யூர்ஸ் எல்லாம் கூட நமக்கு ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸாக இருக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க முடிஞ்ச நமக்குள்ள கூட அந்த ராமருடைய இந்த நல்ல குணம் நமக்கு வளரும். அதனால் நான் கஷ்டமான விஷயங்கள் இதெல்லாம் வரும். அப்போதான் யாரும் நமக்கு வெத்திரீகமாகவே இல்லைன்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்டாமினா நம்முடைய பொட்டென்ஷியாலிட்டி வெளியே காட்ட முடியாது. நமக்குள்ளே இருக்கிற தைரியத்தினால நம்ம முன்னாடி போக முடியாது, நம்ம கற்றுக்கிறோம். கரெக்டாக இல்லையா? இப்படி இந்த விதத்தில் அடுத்ததாக இப்போது
இந்த அதே காட்சியில் பார்க்கும்போதும் சீதை ஹனுமானுக்கு கிருதக்னத்தை நன்றி காட்டின விதானம் ராமர் எப்போ ஜெயிச்சிட்டாரோ அப்போ ஹனுமான்ஜி முதல் போயிட்டு ராமரே சொல்கிறாரு, போய் சீதைக்கு சொல்லு இந்த விஷயம், சந்தோஷப்படுவான்னு சொல்லிட்டு அந்த வனத்தில் இருக்கிற சீதைக்கு சொல்ல அனுப்புகிறார். அப்போது இங்கே என்ன நடந்துச்சங்க, எப்போ ஹனுமான்ஜி போய் சீதை கிட்ட இந்த மாதிரியெல்லாம் சொன்னாரோ, அதனால் ராமாயணத்தில் இந்த நன்றி செலுத்துறது கிருத்தக்னத்தோடு இருக்கிறது இது ராமர் மட்டும் இல்லை, இன்னும் பல கேரக்டர்ஸ் அவங்களெல்லாம் கூட இது காட்டிட்டாங்க அவங்க வாழ்க்கையில். அதுதான் ஹனுமான்ஜியோடைய வார்த்தை கொண்டு வந்ததுனால சீதம்மா ஹனுமானுக்கு எப்படி கிருத்தக்னத்தை காட்டிட்டாங்க சொன்னாங்கன்னா இந்த மாதிரி சொன்னாங்க. என்னன்னா, நஹி பஷ்யாமி சதுருஷம் சிந்தயந்தி ப்ளவங்கம மத் பிரியாக்கியான கஸ்யேஹ தவ பிரத்யவிநந்தனம். நஹி பஷ்யாமி, இது சீதாதேவி இப்படி சொன்னான். ஹனுமா, நீ எனக்கு ரொம்ப சந்தோஷகரமான இந்த வார்த்தை, ராமர் ஜெயிச்சிட்டார், ராவணனை சம்ஹாரம் ஆயிடுத்தேன்னு சொன்னையே, இது எனக்கு திரும்பி உயிரே கொண்டு வந்துச்சு எனக்குள்ள. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சுப வார்த்தை நீ கொண்டு வந்து சொன்னியே, நான் உனக்கு என்ன திருப்பி அதுக்கு பதில் கொடுக்கறது எனக்கிட்ட ஒன்றும் இல்லையே. சகாயத்துக்கு தகுந்த போல் ஒரு வஸ்து ஏதாவது இந்த பிரபஞ்சம் மொத்தத்தில் தேடி பார்த்தா கூட இருக்கிற போல் தெரியல எனக்கு. அதனால் இந்த தங்கமோ வெள்ளியோ வஜ்ரங்களோ மறு கொடுத்தா கூட இதுக்கு சமமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதனால் எது பண்ணி கூட ஐ கேனாட் பே பேக் டு யூ ஆஸ் எ கிராட்டிடியூட். அப்புறம் இது சொன்னதுக்கப்புறம் சீதாதேவி ஹனுமான் என்ன சொல்கிறாருன்னா, நஹி பஷ்யாமி தத் சௌமிய பிருதிவ்யாமபி வானர சதுருஷம் மத்பிரியாக்கியானே தவதாத்தும். இது சீதை சொன்னது. அப்புறம் இவர் என்ன சொல்கிறாருன்னா ஹனுமான், தவை தத்வச்சனம் சௌமியே சாரவத் ஸ்னிக்தமேவச ரத்னௌகாத்வி விதாச்சாபி தேவராஜ்யத்விஷிஷ்யதே அர்த்ததச்ச மயா ப்ராப்தாः தேவராஜ்யாதயோ குணாः ஹதசத்ரும் விஜயினம் ராமம் பஷ்யாமி சுஸ்திதம். ஹனுமான் இவர் எப்படி சொல்கிறாரு பாருங்கோ. என்ன சொல்கிறாருன்னா, அம்மா சீதா, உன்னுடைய இந்த அபாரமான கருண பிரேம இந்த பேச்சு நீ சொன்னதே இந்த வேறு எந்த உலக வஸ்து விஷயங்களுக்கு மேலே, ஈவன் ஸ்வர்கலோக இந்திர பதவிக்கு மேலே மிஞ்சி இருக்கு. அப்புறம் என்ன, எனக்கு ராமருடைய ஜெயம், ராமருடைய சந்தோஷம், உங்கள் 2 பேர்னு சேர்த்து வைக்கிறது, ராமருக்கு அந்த விஜயம் ஏற்படுறது, இது பார்க்கறது தான் எனக்கு எவ்வளவோ பெரிய ஆனந்தத்தினை கொடுக்கறது. இதுதான் எனக்கு நீங்கள் செய்கிற ஆசீர்வாதம், தீவன், பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஹனுமான்ஜி சொல்கிறார் சீதை கிட்ட. ஸோ பார்த்தீங்களா, அதனால் கிருத்தக்னத பாவம்னா ஏதோ திரும்பி ரீபேமெண்ட் மாதிரி இது அப்படி காது. ரீபேமெண்ட் అని சொன்னால் நமக்கு தலைமையில் ஒரு பாரமாக இருக்கும். நான் கொடுத்துதாகணும், ஏதோ ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இது கம்பல்சரி ஆகக்கூடாது. அப்படிப்பட்ட பாவனை வரக்கூடாது மைண்டில். ஆனால் கிருத்தக்னత అనేది
எப்பவுமே பியூர் ஸ்வச்சந்தமாக சுவாபாவிகமாக. நான் நன்றி சொல்லாமே, வேறு கிராட்டிடியூடு காட்டாமே, பாராட்டாமே என்னால் இருக்க முடியாது. அப்படினே தவிச்சுக்கிட்டு செய்கிற ஒரு காரியத்துக்கு பேர் தான் கிருத்தஜ்ஞதை காட்டுறது, பீயிங் வித் கிராட்டிடியூடு. அதனால் இது எப்படின்னு சொன்னால், ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. தலைக்கு பாரமாக இருக்கும் இல்லை, இஸ் இட் எ பேமெண்ட் பேயிங் பேக்? இப்போ பேங்க்கில் லோனும் எடுத்துக்கிறான் மக்கள் இல்லையா, அப்புறம் திரும்பி பேங்க்குக்கு அது வட்டியோடு சேர்த்து கட்டணும் இல்லையா. ஆனால் நம்மளை எப்பவுமே நேசிக்கிறா, நம்முடைய நல்லதுக்காகவே எதிர்பார்த்துட்ருக்கிற நம்ம தாயுடைய பிரேம இருக்க பார்த்தீங்களே, அதுக்கு ரீபேக், அது பேயிங் பேக் லைக்கா, திருப்பி கொடுக்கறது அப்படின்னு இல்லை. இங்கே தான் கிருத்தஜ்ஞ ஆகிடும். டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதா? இட் இஸ் நாட் என்னுடைய கடமைன்னு சொல்கிறோம், கடன் போல். ஆனால் இது அப்படிப்பட்ட கடன் இல்லை. இந்த கடமை இது ஒரு உத்தமமான தர்மபத்தமான ஜீவம். அது ஸ்பான்டேனியஸாக ஹிருதயத்தில் வந்து பிரேமையோடு வரணும். அதனால் இது உதாரணத்தினால நம்ம இந்த புரிஞ்சுக்கலாம். இது ஏன் பண்ண மாட்டாங்க ஜனங்கள்? இப்படி நன்றியோடு இருக்க மாட்டாங்க, கிருத்தஜ்ஞதை காட்ட மாட்டாங்க. த ஆட்டிடியூட் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங், முகஸ்துதிக்கு இல்லை, உள்ள நிஜமாக ஒரு பாவனை வரணும். இது காரணம் என்னென்னா ரெண்டு, ஒன்று வந்து அஜ்ஞானத்தினால, இன்னொன்று வந்து அகங்காரத்தினால. ஆனால் இந்த ரெண்டுத்தினால நம்ம அதை வந்து தடுத்தாமல் இருந்தால் நம்ம ஹிருதயத்திலேருந்து ஸ்பான்டேனியஸாக அந்த கிராட்டிடியூட் பாவனை வந்துடும். இப்படி நம்ம இதனை பழக்கப்படுத்திக்கணும். அதுக்கு தினந்தோறும் நமக்கு எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, எங்கே இன்ட்ராக்ஷன் பண்ணாலும் எப்போ, அதெல்லாம் பல வகையாக அன்றைக்கி சொல்லிட்டேன். இப்போ இந்த டாபிக் கன்க்ளூட் ஆகும்போதும் முதல் நான் இருக்கேன், என்னுடைய குடும்ப மெம்பர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட, அதுக்கப்புறம் சமாஜம், கொஞ்சம் சர்க்கிள் பெருசாகும், அதுக்கப்புறம் இயற்கை மொத்தம் பிரகிருதி, அதுக்கப்புறம் பகவான். பார்த்திங்களா, இது எல்லாத்துக்கும் தினந்தோறும் நன்றி சொல்லணும்னா டைமே பத்தாது. அதனால் நமக்கு ஏற்படுற இந்த அவரோதங்கள், ஆப்ஸ்டக்கிள்ஸ், தடங்கள் எல்லாமே நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸாக எடுத்துக்கணும். சரியா? இங்கே 2-3 எக்ஸாம்பிள்ஸ். த வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸ் என்ன சொல்கிறாரு இந்த விஷயத்தினை பற்றி అనేది பார்க்கும்போதும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இங்கே கூட நிறைய கான்வென்ட் பஸ்ஸு வேனுக்கு பின்னாடி எல்லாம் எழுதிருக்கும். நான் இதுக்கு முன்னாடி சொல்லுவேன் அப்பப்போ. இதில் என்னன்னா, நான் எனக்கு இருக்கிற பிளெஸ்ஸிங்ஸ்னெல்லாம் கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் అని இருக்கும். அது எனக்கு கழிச்சதெல்லாம் எண்ணிட்டே இருந்தால், எல்லாம் எனக்கு என்னென்ன இருக்கேன்னு கவுண்ட் பண்ணிகிட்டே இருந்தால், எனக்கு எது இல்லை எது கிடைக்கலன்னு சொல்கிறதுக்கு, சிந்திக்கிறதுக்கு, சொல்கிறதுக்கு கூட டைம் இருக்காது. யூ காட் த பாயிண்ட்? வென் யூ கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ், இந்த வார்த்தை இதுக்கு விவரணம் சொல்கிறேன். இன்னும் கூட யார், வேறே இன்னொரு வெஸ்டர்ன் லேடி, அந்த அம்மா பேர் ஹெலன் கெல்லர். இந்த அம்மா டெஃப் அண்ட் டம், கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. அப்படிப்பட்ட அந்த அம்மா ஒரு டீச்சருடைய ஹெல்ப்னால், அதேதோ ஒரு டெக்னிக்னால் ஷி ஸ்டார்டட் லெர்னிங். அண்ட் கடைசியில் பெரிய பெரிய புஸ்தகங்களே எழுதுறதுன்னா அப்படிப்பட்ட ஒரு திறமை வந்துச்சு. ஒரு பெரிய பொயட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் ஒரு பொலிட்டிக்கலாக பெரிய ஒரு ரிவல்யூஷனரிஸ்ட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் ஒரு டீச்சர் ஆகிட்டான் அந்த அம்மா. அவங்க சொன்ன வாக்கியம், இதுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அதான் எனக்கு எவ்வளவோ கொடுக்கப்பட்டது,
அது கொடுக்கறதுக்கு எனக்கு கிடைச்சது எல்லாத்தையும் எண்ணிட்டு இருக்கும்போதும் எனக்கு கொடுக்காதது எனக்கு இல்லாதது பற்றி கவலைப்பட்டு சிந்திக்கிறதுக்கு எனக்கிட்ட டைம் இல்லையே அப்படின்னு சொல்கிற அந்த அம்மா பாருங்க. நல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் மெலோடி பியட்டி அப்படின்னு ஒரு வெஸ்டர்ன் ஃபிலாசபர். இவர் என்ன சொல்கிறார், இந்த கிருத்தக்னிதா விஷயம் பற்றி சொல்லும் போதோ முதல்ல அவர் சொன்ன இங்கிலீஷ் வார்த்தை சொல்கிறேன். கிராட்டிடியூட் டர்ன்ஸ் வாட் வி ஹாவ் இன்டு எனஃப் அண்ட் மோர். கிராட்டிடியூடனே பாவனை நமக்குள்ளே இருந்தால் என்னாகும், நமக்குள்ளே என்ன இருக்கின்றதோ அது ரொம்ப ஜாஸ்தி தான், எனஃப் அது போதும், அதே ஜாஸ்தி தான் அனே பாவனை நமக்குள்ளே உருவாக்குனா அது கிராட்டிடியூடாமா. அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு என்னன்னா, இட் டர்ன்ஸ் டினையல் இன்டு ஆக்செப்டன்ஸ். ரிஜெக்ட் பண்ணுறதை நீ குறைச்சிட்டு ஆக்செப்டன்ஸை நீ வளர்த்தோம். இட் டர்ன்ஸ் டினையல் இன்டு ஆக்செப்டன்ஸ். அதேபோல் chaos into the order. எல்லா கச்சாம்புச்சாம் இருக்கிறது எல்லாம் கூட ஒரு ஆர்டர்லி ஆகிடுமா. கன்ஃபியூஷன் இன்ட்டு கிளாரிட்டி. பார்த்தீங்களா, கன்ஃபியூஷன் அதெல்லாம் கிளாரிட்டின்னு வளர்த்துமா. இட் மேக்ஸ் சென்ஸ் ஆஃப் அவர் பாஸ்ட், பிரிங்ஸ் பீஸ் ஃபார் டுடே அண்ட் கிரியேட் ஏ விஷன் ஃபார் டுமாரோ அப்படின்றாரு. சிம்பிள் வேர்ட்ஸ் தான், புரிஞ்சிருக்கும். அது என்ன பண்ணுவோன்னு, நம்ம பாஸ்ட்லேருந்து என்ன பாடம் கற்றுக்கிட்டோம், இப்போது டுடே எப்படி நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கானா இல்லையா, அதேபோல் நாளைக்கு வரப்போகிற நாளில் கூட நான் எப்படி இருக்கணும்னு ஒரு நல்ல கண்ணோட்டம், விஷன் நமக்கு கிடைக்கும். அடுத்தது மூணாவது இன்னொரு அவர் பற்றியும் சொல்கிறேன். வில்லியம் ஆர்தர் வார்டு. இவர் சொல்கிறது இன்னும் சிம்பிளாக நல்லா இருக்கும். பாருப்பா, God gave you gift of 86,400 seconds today. 24 மணி நேரத்துக்கு எத்தனை செகண்டை கவுண்ட் பண்ணால் 86,400 செகண்ட் கொடுத்தே டுடே. ஹாவ் யூ யூஸ்டு ஒன் டு சே தேங்க்யூ? அத்தனை செகண்ட்ஸில் ஒரு செகண்டு தேங்க்யூ சொல்கிறதுக்கு உபயோகப்படுத்திட்டியான்னு கேட்குறாரு பாருங்க. அதேபோல் மகாத்மா காந்தி அவர் சொன்ன கூட ஒரு கொட்டேஷன் இருக்கு. மே த ஒர்க் ஆஃப் யுவர் ஹேண்ட்ஸ் பி எ சைன் ஆஃப் கிராட்டிடியூட் அண்ட் ரெவரன்ஸ் டு தி ஹியூமன் கண்டிஷன். இந்த கிராட்டிடியூட் అనేది என்னன்னா ரிவரன்ஸு, அது உன்னோட என்னுடைய வேலை த்ரூ மை ஹேண்ட்ஸ் ஷோஸ் தட் சர்வீஸ் ஆட்டிடியூட். அதனால் அந்த சுற்றி இருக்கிறவங்களுக்கு செய்கிறதனே. அதனால் இது ஞாபகம் வச்சுக்கிட்டு, அதனால் நமக்கு எது தேவையோ அதுதான் நமக்கு ஈஸ்வரன் சப்ளை பண்ணுவார். அதனால் நமக்கு அர்ஹத் இல்லை, இஃப் வி ஆர் நாட் குவாலிஃபைடு and those things are not required for us, அது நமக்கு கடிக்காமே வராமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாமே கூட இதில் இந்த ஒரு ஃபைனலாக ஒரு வார்த்தை என்ன சொல்லணும்னா, பெற்றோர்களுக்கு, அதுக்கப்புறம் கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு, அவங்களுக்கு எல்லாத்துக்கு பிரார்த்தனையாக இந்த நன்றி சொல்லணும். அத்தியாபகர்கள், டீச்சர்ஸ் எல்லோரும் நமக்கு யாரெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் உதவி பண்ணாரோ அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணணும். அவங்களுக்காக நன்றி சொல்கிறத பிரார்த்தனைன்னா. அப்புறம் நமக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களும், நம்ம ரிலேட்டிவ்ஸு, அதுக்கப்புறம் ஸ்நேகிதர்கள், அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட்டு, நம்மளை ஆட்சி பண்ணுற, அப்புறம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்க இவங்க எல்லோரும் எத்தனோ விதமாக நமக்கு சாயம் பண்ணுறாங்க. அப்புறம் எனக்கு கூட பிறந்த என்னுடைய
அண்ணா தம்பி தங்கச்சி இதெல்லாம். அதே போல் நமக்கு நாமே நன்றி கூட சொல்லிக்கணும். ஏன்னா ஐ ஷுட் ஒர்க் ஃபார் மை க்ரோத் ஆல்சோ ஸ்பிரிச்சுவல்லி. அதுக்கு நான் இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சதானே ஐ மஸ்ட் ஃபீல் கிரேட் மை செல்ஃப் ஆல்சோ. இந்த விதமாக நம்ம இந்த கிருத்தஜ்ஞத்தை காட்டுறதுன்னு இட் இஸ் எ ப்ரேயர், இட் இஸ் எ ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட். இது நான் பொதுவாக வேறு எல்லா கிளாஸில் என்ன சொல்லிகிட்ருக்கேன், சிம்பிளாக 5 விதமாக பஞ்சமகாயஜ்ஞங்கள்னு எது சாஸ்திரம் சொல்கிறதோ அது எல்லாத்தையும் ஒரு நமஸ்காரமாக முதல்ல காலையில் சொல்லு. அதுக்கப்புறம் எவ்வளோ பண்ணுறியோ கையால் பண்ணும், மனசில் நிறைய சிந்தனை பண்ணும். எப்படின்னா சர்வேபியோ தேவேபியோ நமோ நமः, சர்வேபியோ பித்ருபியோ நமோ நமः, சர்வேபியோ ருஷிபியோ நமோ நமः, சர்வேபியோ ஜீவேபியோ நமோ நமः, சர்வேபியோ விருக்ஷேபியோ நமோ நமः. இதே ஒரு பெரிய கிராட்டிடியூட் மந்த்ரா. அப்படின்னு ஏதோ மெக்கானிக்கலாக சொல்கிறது இல்லை, உள்ள அட்டர் ஃபீலிங் இருக்கணும். அந்த ஃபீலிங் தொடர்ந்து நாள் முழுச நம்ம கூட இருக்கணும். இதோட கிருத்தஜ்ஞதா அనే விஷயத்தினை ராமருக்குள்ளே இருக்கிற இந்த குணத்தினை பார்த்தோம். இது நமக்குள்ளே இனிமேல் ரொம்ப ஃப்ளரிஷ் ஆகணும். ஆல்ரெடி இருக்க நமக்கு எல்லாம் இருக்குது. இப்போ நிஜமாக புரிஞ்சுக்கிட்டு ரியலாக மெக்கானிக்கலாக பண்ணாமல் பாவத்தோட, அந்த பாவத்தினால எனக்கு மனசில் நிம்மதி சாந்தி ஏற்படுதுன்னு அதையும் அனுபவிச்சுக்கிட்டே பண்ணணும். அடுத்ததாக 5வது குணம் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். அது என்னென்னு சத்தியவாக்கியா, கொடுத்த வாக்குன்னு காப்பாற்றுறது. அந்த ஸ்லோகத்தில் கேட்கும்போதும் இப்படி தான் ஆர்டரில் வருது. கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான் தர்மக்னஷ்ச கிருதக்னஷ்ச. 4 பார்த்து முடிச்சிடும். சத்யவாக்கியோ திருடவிரதः, சத்யவாக்கியா நேது 5, திருடவிரதா நேது 6வது. 5வது குணம் சத்தியவாக்கியா. சத்தியம்னு அவ்வளோ, அந்த வாக்கு கொடுத்த வார்த்தை. இங்கே இதில் சத்திய வாக்கிய அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா இதில் முதல்ல இந்த சத்தியம் அதுக்கு அர்த்தம் தெரியணும். சத்தியம்னா என்ன, அது அர்த்தம் தெரிஞ்சால் அதுக்கப்புறம் அது மனசா வாச்சா கர்மணா அப்படி தெரியும். ஆனால் இது எப்படி என்ன மனுஸ்மிருதியில் என்ன சொல்லப்பட்டதுன்னா வேதோகிலோ தர்ம மூலம், வேதங்கள் தான் தர்மத்துக்கு மூலம். பார்த்தீங்களா? அப்போது தர்மம் అనేది என்ன தெரியலன்னா சத்தியம் என்பதை அனுசரிக்க முடியாது. சத்திய வாக்கியமாவது சத்திய காரியமாவது சத்திய சிந்தனாவது செய்ய முடியாது. அப்போது முக்கியமாக இதில் பார்த்தா என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதே மனுஸ்மிருதியில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறாரு. எது பற்றின தர்மம் என்பது என்ன, எதுக்கு சத்தியம்னு சொல்லி தர்மம் பற்றி பேசுகிறீங்கன்னு. அப்பா இது 2 இன்டிகிரல் பார்ட்ஸ் தான். ஒன்று இல்லாமல் ஒன்று இருக்காது அது அப்படி. அதனால் முதல்ல தர்மம் பற்றி புரிஞ்சுக்கோ. அப்படி தான் சத்தியம் எவ்வளோ முக்கியம். அந்த சத்தியம் இருக்கணும்னா தர்மம் இருக்கணும், தர்மம் இருக்கணும்னா சத்தியம் இருக்கணும். தர்மம் பற்றி ஒரு ஸ்லோகம் இந்த மனுஸ்மிருதியில் சொன்னது. அஹிம்சா சத்தியமஸ்தேயம் சௌச்சம் இந்திரிய நிகிரஹ ஏதம் சாமாசிகம் தர்மோ சாதுர்வர்ணயே பிரவீண்மனு. 4 வர்ணங்களவு பாருங்க, வித்தவுட் எனி எக்ஸெப்ஷன். இந்த தர்மம் அடிப்படையாக சொல்கிற இந்த விஷயங்களை பொதுவாக என்ன சொல்கிறோம், எல்லா காலத்துலேயும் எல்லோருக்கும் எல்லா சமயத்திலையும்
அனுசரிக்க வேண்டிய விஷயங்கள்னே தர்மம்னு சொல்லப்படும். இங்கே 4 சொல்கிறார். அஹிம்சா 5, அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், சௌச்சம், இந்திரிய நிகிரகம். இது நம்ம நிறைய வாட்டி யோகா பற்றி பேசும்போது பகவத்கீதையில் கூட விஸ்தரித்து பார்த்தோம். ஜஸ்ட் நான் வயலன்ஸ், ஸ்பீக்கிங் த ட்ரூத், நான் ஸ்டீலிங், திருடாமல் இருக்கிறது, சத்தியமே பேசிகிட்ருக்கிறது, யாருனே கொடுமைப்படுத்தி ஹிம்சை பண்ணாமல் இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது, அந்த சுத்தி பாஹ்ய சுத்தி, அதோட இந்திரிய நிகிரகம், புலங்களை கட்டுப்பாட்டில் இருக்கணும் மனசு கூட. ஸோ இது மையமாக வச்சுக்கிட்டு இது புரிஞ்சுக்கிட்டு இந்த சத்திய வாக்கியம் என்பது எப்படி ராமர் எப்படியெல்லாம் எங்கெங்கெல்லாம் இந்த விஷயத்தினை காட்டினார் అనేది நம்ம அடுத்த சத்சங்கத்தில் பார்ப்போம். ஓம் லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து, லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து, லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.